பண்ணிட்டா போறது அது பண்ணணும்னு ஏதோ நான் ஒவ்வொரு நாளும் மறப்பேன். வெரி சாரி, இட்ஸ் ஓகே. சரியா? அகக்கருவி புறக்கருவி, அதுல சித்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்ம அந்த 5 அதிஷ்டானம் பார்த்தோம் இல்லையா? உடல், இந்திரியங்கள், அதற்கான கருவிகள், அதுக்கப்புறமா 5வதாக தெய்வம்னு பார்த்தோம் இல்லையா? அந்த தெய்வம் என்பது இங்க என்னுடைய இந்த சித்தமாக இங்க வேலை. என்னுடைய சித்தம் என்னது? அந்த பிரம்மத்தின் ஒரு பகுதி தானே இல்லையா? அந்த தெய்வ கடாட்சத்தாலதான் எனக்கு இந்த சித்தம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இல்லைன்னா நான் அன்கான்சியஸா இருப்பேன் இல்லையா? இந்த சித்தம் என்பது அந்த 5வது விஷயமா அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். புரியுதுங்களா? 5 விஷயங்கள், அதுதான் காரியம் நடக்கக்கூடிய அதிஷ்டானம், ஸ்டேஜ். ஒருத்தர் டான்ஸ் ஆடுறான்னா அவளுக்கு ஒரு மேடை இருக்கணும் இல்லையா? இந்த மேடையில 5 விஷயங்கள் இருக்கு. இந்த 5 விஷயங்களால ஒரு காரியம் செய்யணும், ஒரு செயல் செய்யணும் என்ற ஒரு தூண்டுதல் இருக்கு. அந்த தூண்டுதல் எதனால வந்தது? the knower, knowledge and the knower வந்தது. அதுக்கப்புறமா அதை செய்யக்கூடிய ஆக்ஷன் கர்த்தா, அதுக்கப்புறமா அந்த கர்மம், அதுக்கப்புறமா கருவிகள். இந்த கருவிகள் புறக்கருவிகள், அகக்கருவிகள், இதெல்லாம் இருக்கு. சரி, இதெல்லாம் எதுல நடக்குது? மனம், மொழி, மெய். முதல்ல நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் has been taken in my mind and நான் சொல்லிடுறேன், இன்னைக்கு பிரியாணி நான் பண்ண போறேன், இதை எப்படி பண்ணும், இதை எடுக்கணும், அதை எடுக்கணும். ஸோ ஐ யூஸ் மை மவுத் ஆல்சோ. மொழி, பேச்சு வகையிலயும் நான் அதை செஞ்சுட்டு இருக்கேன். நான் ஊமையா இருந்தானா எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? சோ பேசவும் வேணும். அண்ட் செய்வதற்கு அகக்கருவி புறக்கருவி சொன்னோம் இல்லையா? அது எது? என்னோட இந்த உடல். சோ இந்த 3ம் கர்மம் நடப்பதற்காக வேண்டியது. இதுதான் நம்ம we can translate it into those 5 things. புரியுதா? இதெல்லாம் செஞ்சுட்டு எப்பேற்பட்டது அந்த கர்மம் அப்படின்னா, அது எந்த கர்மம் வேணாலும் இருக்கலாம். அந்த செயல் நற்செயலாகவும் இருக்கலாம், தீச்செயலாகவும் இருக்கலாம். எப்படி ஒரு தீப்பந்தத்தை வச்சு திருக்குறளும் படிக்கலாம், இல்லைன்னா தீபத்தை வச்சுட்டு திருக்குறளும் படிக்கலாம், இல்லைன்னா ஒரு வீட்டையை கூட எரிக்கலாம். சோ கருவிகள், இந்த கர்த்தா, இதற்கான ஞானம், தூண்டுதல் எல்லாமே. கெட்ட காரியங்களுக்கும் இதேதான். அவன் கொலை செய்யணும்னா என்ன கருவி எடுத்துன்னு போகணும்னு தெரியும், யாரு கொல்லணும்னு தெரியும், அவன் எப்படி கொல்ல போறான்னு தெரியணும். கழுத்துல கொல்ல போறானா, இல்ல தூக்கு போட்டு சாவடிக்க போறானா, ஏதோ. சோ the know is also there. சோ இந்த ஞான திருப்பதியும் அவனுக்கும் இருக்கு, அதே சமயத்துல கர்ம திருப்பதியும் அவனுக்கு இருக்கு. இதெல்லாம் எங்க நடக்குது? அவன் உடலால செய்யறான், அவன் வாயால சொல்லறான், மனசால டிசைட் பண்றான். சோ இதெல்லாம் whether it is a good deed or a bad deed does not depend on anything. அது நம்மளோட கர்மாவை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த கர்மம் செய்யக்கூடிய, கர்மம் செய்யாம இருக்க முடியாது. நம்ம தான் 17 அத்தியாயத்தை பார்த்துட்டோம் இல்லையா? கர்மம் என்பது தவிர்க்க முடியாதது. தவிர்க்க முடியாத இந்த கர்மம் ஏன் செய்யறேன் அப்படின்னா, அது நற்காரியங்கள் செய்யும் போது அதை என்ன கொஞ்சம் கொஞ்சமா பண்படுத்தி என்ன ஒரு எலிவேட்டட் சோலா ஆக்கப்படுது. இதுதான் 18வது ஸ்லோகத்துல சொல்லி இருக்காங்க. ஸ்லோகத்தை மட்டும் படிச்சுட்டு நம்ம போலாம். அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன் என்ன என கர்மத்துக்கு தூண்டுதல் 3, கருவி, கர்மம், கர்த்தா என கருவிக்கு இருப்பிடமும் 3 விதம் ஆகிறது. இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்போ இந்த 3 இருக்கு இல்லையா? இந்த கர்த்தா, இந்த ஞானம், ரைட், the know how, the knower. இந்த காரியம் செய்யறதுக்கு முக்கியமா என்ன வேண்டியிருக்கு? ஞானம் வேண்டியிருக்கு. அப்புறமா அந்த செயல், எப்பேற்பட்ட செயல்னு ஒண்ணு இருக்கு, அதை செய்யக்கூடியவன், அவனுடைய புத்தி, அவனோட உறுதி, இது எல்லாமா சேர்ந்து 6 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானம், கர்மம், கர்த்தா, புத்தி, உறுதி. அதுக்கப்புறமா இந்த செயல் செய்வதால் ஏற்படக்கூடிய ஒரு ஆத்ம திருப்தியோ, சுகமோ, சந்தோஷமோ, ஒரு இன்பமோ நமக்கு வர்றது, அந்த கர்த்தாவுக்கு வர்றது இல்லையா? அது இந்த 6ம்
முக்குணங்கள் மயமானதால சத்துவத்துல இந்த 6 எப்படி இருக்கும், ரஜஸ்ல இந்த 6 எப்படி இருக்கும், தமஸ்ல இந்த 6 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப ஞான வெர்டிகலா ஹாரிசான்டலா நம்ம புரிஞ்சுட்டோம்னா ஒரு டேப்ல காலம் போட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 40 ஸ்லோகங்களுக்குள்ள நம்ம ஈஸியா போயிடலாம். இந்த விஷயங்கள் நான் கொஞ்சம் சீக்கிரமா போலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இத சத்துவம் ரஜஸ் தமச நம்ம திருப்பி திருப்பி நிறைய தடவை சொல்லி இருக்கோம். அதாவது புரியலன்னா we will take some example and explain. முதல்ல ஞானம், சத்துவ ஞானம், ரஜஸ் தமஸ், கர்மம், சத்துவ கர்மம், ரஜசிக் கர்மம், அப்புறமா தாமசிக் கர்மம். கர்த்தா அவன் சாத்வீகமானவனா இல்ல ஆக்ஷன் ஓரியன்டா இல்ல சோம்பேறியா, இதனால இவனுக்கு செய்யக்கூடிய புத்தி எப்பேற்பட்டது, அதே மாதிரி இந்த செயல் செய்யணும் அப்படின்னு மனசுல அவன் உறுதி எடுக்கிறான் இல்லையா, அந்த உறுதி எப்பேற்பட்டது, சத்துவமான உறுதியா ரஜசிக்கான உறுதியா இல்ல தாமசமான உறுதியா, இதனால அவனுக்கு எப்பேற்பட்ட சுகம் கிடைக்குது. இந்த 6 விஷயங்களை இந்த 3 தலைப்புலதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். புரியுதுங்களா? சோ 19வது ஸ்லோகம், ஞானமும் கர்மமும் கர்த்தாவும் குணபேதத்தினால் மூவகை என்று சாங்கிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை உள்ளபடி சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்ப இந்த சாங்கிய சாஸ்திரம் என்று என்னன்னு நான் போன கிளாஸ்ல சொல்லிட்டேன். 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அது ஆத்ம ஞானம். சாங்கிய சாஸ்திரம் என்பது கபிலர் எழுதினது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது பிரம்மத்தை ஒத்துக்கொள்ளாதது, நான்வேதிக் சாஸ்திரங்கள். சோ 6 தர்சனங்கள் இருக்கு. அந்த தர்சனங்களை வேதத்தை பேஸ் பண்ணி, இதுல வேதத்துக்குள்ள போனானா பிரம்மத்தை ஒத்துண்டுதான் ஆகணும், பிரம்மம் கிடையாது பிரகிருதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 தர்சனங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பேசுவாங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த சாங்கிய சாஸ்திரம் என்பது கம்ப்ளீட்லி அபவுட் பிரகிருதி. நம்ம என்ன படிக்க போறோம், இப்போ குணபேதத்தை படிக்க போறோம். குணபேதம் எதனால வருது, பிரகிருதி குணமயமானது. சோ பிரகிருத்திய பத்தி பிச்சு பிச்சு நம்ம புரிஞ்சுக்கணும், சாங்கிய சாஸ்திரத்துக்கு போகணும். நம்ம ஆத்மாவை பத்தி புரிஞ்சுக்கணும்னா சாங்கிய சாஸ்திரத்தை எல்லாம் தூக்கி ஷெல்ஃப்ல போட்டு நம்ம வேதத்துக்கு தான், வேதம் வேதாந்தங்கள் உபநிஷத்து அதுதான் நமக்கு மேலான ஒரு ஞானத்தை கொடுக்கும். ஆனா இந்த உலகத்துல நம்ம மனுஷர்களோட பழகிதான் ஆகணும், எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். அதனால இந்த உலகத்தில் இருப்பதற்கு இந்த பிரகிருத்தியில், இந்த பிரகிருதி மயமான இந்த உடலை வச்சுட்டு நான் பழைக்கிறதுக்கு எனக்கு பிரகிருத்திய பத்தின ஃபுல் அறிவு வேணும். அதனால்தான் இங்க நம்ம கிருஷ்ணரே சாங்கிய சாஸ்திரத்தை கொண்டு வந்துதான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? சோ அது 19. 20வது என்ன சொல்லுதுன்னா, இப்போ முதல்ல நம்ம ஞானம் எடுத்துக்க போறோம். சத்துவ ஞானம் எது அப்படின்னா, ஈஸ்வர தத்துவத்தை மனதுல நல்லா புரிஞ்சுண்டு ஆத்ம ஞானத்துல நிலைத்து இருக்கக்கூடிய ஞானம் சத்துவ ஞானம். அது நமக்கு ஈஸியா புரியும் இல்லையா? இத நான் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த ஸ்லோகத்தை மட்டும் படிக்கிறேன். ஐ திங்க் அது போரும்னு நினைக்கிறேன். வெவ்வேறாய் உள்ள பூதங்களில் வேறுபடாத அழியாத ஏக வஸ்துவை எதனால் பார்க்கிறாயோ அந்த ஞானம் சாத்வீகமானது. அதாவது ஈஸ்வர தத்துவத்தை புரிஞ்சுண்டு நம்ம அந்த ஈஸ்வர தத்துவத்தால, அந்த ஞானத்தால நான் மத்த எல்லாவற்றையும் புரிஞ்சு கொள்ளும் போது என்னுடைய அந்த ஞானம் சாத்வீகமான ஞானம் அப்படின்னு சொல்லி, ஈஸ்வர தத்துவம் சாரி ஏக வஸ்து எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே பகவான் தான், எல்லாமே எனர்ஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் எனர்ஜி நானும் எனர்ஜி, எனக்குள்ள என்ன ஆத்மா இருக்குதோ அதுதான் உனக்குள்ளயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் இருக்கு. நம்ம இந்த 10வது அத்தியாயத்திலயும் 11வது அத்தியாயத்திலுமே பார்த்தோம் இல்லையா, பலவற்றில் ஒன்றை காண்பது, ஒன்றில் பலவற்றை காண்பது. சோ இந்த பலவற்றில் ஒன்றை காண்பது என்பதுதான் ஈஸ்வர தத்துவம். புரியுதா? அது சாத்வீகமானது. அடுத்தது
ரஜசிக் ஞானம் எப்படின்னா ஜீவ தத்துவம். எப்படி எல்லாம் ஒண்ணாகும்? நான் ஒத்துக்க மாட்டேன். நான் வேற நீ வேறதான். நான் என்னோட வாழ்க்கையை நீ வாழ முடியுமா? எறும்பும் யானையும் ஒண்ணு அப்படின்னா நான் எப்படி ஒத்துக்கிறது? எறும்பால யானை பண்ண காரியம் எல்லாம் எறும்பு பண்ணுமா? முடியாது. அதனால வேற வேறையா இருக்கக்கூடிய ஜீவாத்மா தனித்தனியானதுதான் அப்படின்னு சாத்வீக ஞானம் என்ன சொல்றது? ஈஸ்வர தத்துவத்தை பேஸ் பண்ணியிருக்கு. இது ஜீவ தத்துவத்தை பேஸ் பண்ணியிருக்கு. சோ 21வது எந்த ஞானம் எல்லா பூதங்களிலும் வெவ்வேறு விதமான பல ஜீவர்களை ஒன்றினின்று வேறொன்று என்று அறிகிறதோ அந்த ஞானம் ராஜசமானது என்று உணர்க. புரியுதுங்களா? இதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை. என் ஆத்மா எனக்குள்ள இருக்கிறது என்னுடைய ஜீவாத்மா. ஆனா சாத்வ ஞானம் என்ன சொல்றது? உனக்குள்ள ஜீவாத்மா இருக்குடா. இல்ல, அந்த ஜீவாத்மாவே அது க்ஷேத்திரமா இருக்கு. இந்த ஜீவாத்மாக்குள்ள இருக்க க்ஷேத்திரஜன் யாரு? அந்த பரமாத்மா. சோ அந்த பரமாத்ம தத்துவத்தை புரிஞ்சுட்டானா எனக்குள்ள இருக்குது உனக்குள்ள இருக்குது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி புரிதல் வரும். ஆனா அதை இல்லாம ஜீவபூதத்துல இருக்கும்போது இந்த உடல் நான் அப்படின்னு நினைக்கும் போது இந்த உடலும் அந்த உடலும் வேறுதானையா? அது எப்படி ஒன்னா யானையும் புரியும் ஒண்ணு ஆக முடியுமா? ஆக முடியாது. அப்படின்னு வெவ்வேறு அந்த வேற்றுமையை பார்ப்பது ராஜசிக் நாலேஜ். அப்புறமா இந்த தாமசிக் நாலேஜ் எப்பவுமே கொஞ்சம் தனிப்பட்டு நிற்கும். இது ரெண்டும் கொஞ்சம் ஒத்து போற மாதிரி இருந்தாலும் இந்த தமசிக் ஞானம் வேற மாதிரி இருக்கு. உண்மை எது உண்மைன்னு அவனுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் புரியறதே கிடையாது. தப்பா நினைச்சுக்கிறான். ஏதோ ஒரு இப்ப ஒரு சினிமா பாக்குறோம். அந்த சினிமால அவனை போட்டு துவைச்சு எடுக்கிறான். ஆஹா இதுதான் ரைட்டு. யாரு நம்மள வம்பு செய்யறாங்களோ அவனை போட்டு துவைச்சு எடுத்துடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அத புரிஞ்சுட்டு இது இன்னும் இது வச்சுக்கோங்க, இன்னும் எல்லாத்துலயும் அதேதான் வரும். இத புரிஞ்சுட்டு அதையே அவன் ஒரு கெட்டியா புடிச்சுட்டு இதான் ரைட்டு யார் தப்பு பண்றாங்களோ அவனை அடிச்சு துவைக்கணும் அப்படின்னு. ஆனா சத்துவ ஞானம் அப்படி சொல்லல. அது வேற விஷயம். அதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலா போனோம்னா 2 நாளுக்கு மேல ஆயிடும். அடுத்தது இப்ப ஞானம், சத்துவ ஞானம், ரஜசிக் ஞானம், தமசிக் ஞானம் பார்த்தோம். கர்மம் என்பது பற்று அற்று பலனை கருத்தில் கொள்ளாமல் வினையாற்றுவது. இப்ப கர்மம் எப்பேற்பட்ட கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வினையில் விருப்பம் வைக்காது, பற்று இல்லாமல், விருப்பு வெறுப்பு அற்று நியமிக்கப்பட்டுள்ள கர்மம் எவ்வாறு செய்யப்படுகிறதோ அது சாத்வீகமான ஞானம். என்ன பண்ணணும்? இப்ப நம்ம எல்லாரும், நான் நேத்து போன கிளாஸ்ல சொன்னேன், we are mostly talking about only சம்சாரி. சம்சாரிக்கு அந்த அர்த்த காம மோட்சம் இருக்கு இல்லையா? மோட்சத்தை விட்டுடலாம். தர்மார்த்த காமம்ன்றத அர்த்த காம இஸ் த மெயின் திங் ஆஃப் த பர்பஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆஸ் அ பிரம்மச்சாரி. ஒரு வீட்டு தலைவனுக்கு அதுதான் முக்கியமானது. சோ அவன் காமிய கர்மங்களை துறக்க முடியாது. அதுதான் துறவுக்கும் சந்நியாசத்துக்கும் வித்தியாசம் பார்க்கும் போது நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ காமிய கர்மங்களை அவன் துறக்க முடியாது, செஞ்சுதான் ஆகணும். ஆனா அந்த காமிய கர்மங்கள் செய்யும் போது பலனில் கருத்து வைக்காம, அது என்னடா பலன் கருத்து வைக்காம நான் எப்படியா நான் கார் வாங்கணும், என் பசங்களை ஸ்கூல் கூட்டிட்டு போறதுக்கு கார் வேண்டியிருக்கு, அதை நான் செய்யணும். ஓ கார் வாங்கு, வேண்டாம் சொல்லல. உன்னோட தகுதிக்கு ஏத்த மாதிரி உன்னுடைய எவ்வளவு நீ அதுக்காக செலவு செய்ய முடியுமோ அந்த மாதிரி வச்சுண்டு அதுக்குள்ள வாங்கி வைக்கிறது. இது காமிய கர்மம். அந்த கார் நல்லா ஓடும் நான் நினைச்சுட்டு இருக்கேன். அது நல்லா ஓடலன்னா சரி, காசுக்கேத்த பணம் தோசை தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல ஒரு நிலையில், அதனால ஐயோயோ என்ன நல்ல கார் வாங்கறதுக்கு எனக்கு காசு இருக்கா பாரு, என்ன சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம், இப்படி நம்ம போகாம
சரி, this is how it is accepted. அப்படி போறது வந்து பற்று அற்று பலனை கருத்தில் கொள்ளாமல் வினையாற்றுவது. அது காமிய கர்மமா கூட இருக்கலாம். அது வந்து சத்துவ கர்மம். அதே வந்து இதே காமிய கர்மத்தை ஒரு கொதிப்போட, பக்கத்து வீட்டுக்காரன் இந்த போர்டு வச்சிருக்கானா, நான் அது என்ன காரம் எனக்கு பேர்லாம் தெரியாது, ஆல்டோ வச்சுக்கணும், அவனோட ஒரு பெரிய கார் வாங்கணும், அவன் காரை போட்டு இடிச்சு தள்ளிட்டு நம்ம கார் பளபளன்னு இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் மனசுல ஒரு கொதிப்போட இருக்கக்கூடிய விஷயங்களை மனசுல வச்சுண்டு அவன் காமிய கர்மம் செய்யும் போது அது வந்து ரஜசிக் கர்மம். இதுல அகங்காரம் இருக்கு. சத்துவ கர்மம் அதே காமிய கர்மம் அவன் செய்யும் போதுல அதுல தான் என்ற அகம்பாகம் இல்லாமல் செய்வது வந்து சத்துவம். தான் என்ற அகம்பாவத்துடன் இதே காமிய கர்மங்கள் செய்யும் போது அது ராஜசம். அது இல்லாம வினை பற்றி ஒரு அறிவே இல்லை. கார் வாங்கணும், வைஃப் வந்து நோய் நோயின்னு எடுத்தாங்க, சரி வா போய் வாங்கலாம். இவங்கிட்ட பணம் இருக்கா, இவன் இருக்கா, ஒண்ணுமே யோசிக்கிறது இல்லை. பணம் இல்லையா, சரியா நம்ம கடன் வாங்கிக்கலாம். கடை யார்கிட்ட வாங்கி, அவங்ககிட்டயே வாங்கிக்கலாம். 10 வட்டி 15 வட்டி ஏதோ ஒண்ணு போட்டு வாங்கிக்கலாம். இத நம்மளால திருப்பி கட்ட முடியுமா, இது நமக்கு அவசியமா, எதை பத்தியும் யோசிக்கல. கார் வாங்கினா போய் வாங்கு. சோ இந்த கார் வாங்கும் என்ற கர்மம் சத்துவம் ரஜஸ் தமஸ்ல எப்படி இருக்கு, இத பத்திய ஒரு அறிவே இல்லாம கார் வாங்கணும்னா லட்சக்கணக்கில் வேணும் ஐயா. அந்த ஞானம் மேல ஓஹோ காரண இவ்வளவு வர, அங்க போய் எவ்வளவு விலைன்னு இவனை கேட்ட அப்புறமா தான் எனக்கு விலையே தெரியுது இல்லையா. சரி எங்க இருக்கு பணம், ஐயா பணம் இல்லையே, சரி நாளைக்கு பணத்தை. இந்த மாதிரி அந்த செயலுடைய தன்மைகளை புரிஞ்சு கொள்ளாமல் அந்த வினையை பற்றிய ஒரு முழுமையான அறிவு இல்லாம, எனக்கு கார் ஓட்ட தெரியுமா, நான் வாங்கி வச்சேன்னு என்ன பண்றது, எனக்கு கார் ஓட்டவே தெரியாதுன்னு கூட இன்னும் புரியல, முதல்ல காரை வாங்கிக்கலாம் அப்புறமா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினை பற்றிய தன்னுடைய திறமை, தனக்கு என்ன வேணும், எப்படி வேணும், என்ன பண்ணணும் ஒரு அறிவும் இல்லாமல் ஒரு காரியத்தில் இறங்குவது தாமச காரியம். புரியுதுங்களா? இப்போ இந்த கர்த்தாவையும் அவன் செய்ய கர்மமும் ஆல்மோஸ்ட் சேம். நம்ம பார்த்தானா தெரியும், கர்த்தா வந்து யாரே வினையாற்றுபவன். இவன் சத்துவ குணம் இருக்கவன், அவனோட கர்மம் என்ன, பற்றற்று கர்மம் செய்வது. பற்றற்று கர்மம் செய்யணும் அப்படின்னா இவன் பற்று இல்லாம தானே இருக்கணும் இல்லையா. எவன் மனசுல பற்று இல்லாம இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பற்றற்று கர்மம் செய்ய முடியும். சோ இட் கோஸ் வித்வுட் சேயிங். சோ கர்த்தா சத்துவமான ஒருத்தன் எப்படி இருப்பான்னா பற்று அகங்காரம் அற்றவன், அவனுக்கு பலனில் கருத்து வைக்காததால் வெற்றி தோல்விகளை அவனால சகிச்சுக்க முடியுது. வெற்றி வரும்போது ஓவரா எக்ஸைட் ஆகிறதும் கிடையாது, தோல்வி வரும்போது சோர்ந்து போய் உட்கார்றதும் கிடையாது. அத நெக்ஸ்ட் எப்படி சரி பண்றது. சோ இந்த கர்த்தா அந்த கர்மம் அவனோட இந்த கர்த்தா அந்த மாதிரி கர்மம் தான் செய்வான் இல்லைங்களா. சோ ஆக்சுவலா நம்ம வந்து கர்த்தாவும் முதல்ல சொல்லிட்டு அப்புறமா கர்மா சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் பாருங்க. சரி, இப்ப இந்த ராஜசிக் கர்த்தா எப்படி இருப்பான்னா அவனுக்கு பலன்லாம் தான் கண்ணு, ஆசை பலனில் மனசு வச்சிருக்கணும். அது வாங்கணும்னு ஆசை, அது நல்லா இருக்கணும்னு ஆசை, அது ஜம்முன்னு போகணும்னு ஆசை. நான் நாளைக்கு ஆபீஸ்ல கார்ல போகும்போது எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, அப்ப வந்து எனக்கு வரும் பாரு ஒரு ஜோஷ், அதுலயே மனசு வச்சுட்டு அதனால போய் காரு வாங்குறது. வாங்க முடியாம போகும்போது தோல்வி, தோல்வி வந்தாச்சா என்ன வாழ்க்கை வாழ, ஒரு கார் கூட வாங்க முடியல அப்படின்னு நொந்து போறது. இந்த மாதிரி இருக்கிறவன் ரஜசிக் குணம் உள்ள ஒரு கர்த்தா. அவன் எப்படி இருப்பான், அகங்காரத்தோட தானே இருப்பான். அதானே பார்த்தோம் இல்லையா, கர்மம் வந்து அகங்காரத்தோட செய்யறான். ஏன்னா இவன் தான் அகங்காரம் இருக்கு. புரியுதா? கர்த்தாவும் கர்மமும் ஆல்மோஸ்ட் ஒன்னா போகுது. கர்மம் தமசி கர்மம் என்ன சொன்னோம், அவனுக்கு அந்த பற்றிய வினை பற்றிய ஒரு அறிவே இல்லை அப்படின்னு சொன்னோம். சோ இந்த தமசி கர்த்தா எப்படி இருப்பான், அவனுக்கு அறிவில்லை. அதனால்தான் அவன் அறிவில்லாம ஒரு காரியம் செய்யறான். புரியுதுங்களா? நம்ம கடவுள் 28 மட்டும் வந்துட்டோம். நான் வந்து மேலாட ஒரு தடவை படிச்சேன், பிகாஸ் யூ ஷுட் நோ தட். இப்போ வந்து கர்மம் ரஜசிக் கர்மம் படிக்கல நம்ம. ஆசையின் வசப்பட்டவன்
அல்லது அகங்காரம் உடையவன் பெரும் பிரயாசையுடன் கர்மம் செய்யப்படுவது அது ரஜசி கர்மம். அதே தாமசி வினையின் விளைவையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் தன் திறத்தையும் எண்ணி பாராது மயக்கத்தால் கர்மம் தொடங்குகிறதோ அது தாமசி கர்மம். இப்ப கர்த்தாவை எடுத்துட்டானா, பற்று நீங்கியவன், அகங்காரம் மற்றவன், உறுதியும் ஊக்கமும் உடையவன், வெற்றி தோல்வியில் வேறுபடாதவன், இத்தகைய கர்த்தா சாத்வி எனப்படுகிறான். அதே ஆசையுள்ளவன், வினை பயனை விரும்புபவன், உலுத்தன், துன்புறுத்துவதும் சுத்தமில்லாதவன், மகிழ்வும் சோர்வும் மாறி மாறி வருபவன், இத்தகைய கர்த்தா ரஜசி கர்த்தா அப்படி சொல்றோம். யோகத்துக்கும் ஒவ்வாதது, அறிவு வளர பெறாதவன், மூடன், முரடன், வஞ்சகன், பழிக்காரன், சோம்பேறி, இத்தகைய கர்த்தா தாமசி கர்த்தா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? ஞானம் பார்த்தாச்சு, கர்மம் பார்த்தாச்சு, கர்த்தா பார்த்தாச்சு. அடுத்தது இந்த காரியம் செய்யணும் அப்படின்னா அவனுக்கு உந்துதல் இருக்கணும், ஒரு இன்டென்ஷன் ஃபார் டூயிங் தி ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சு. அந்த இன்டென்ஷன் வித் நாலேஜ், அறிவோட இருக்கணும். அந்த இன்டென்ஷன் உறுதியோடு இருக்கணும். இருக்குதுங்களா? இப்ப நம்ம எல்லாரும் தினம் ஒரு 10 நிமிஷமான மெடிடேஷன் பண்ணணும்னு குருஜி சொல்லியிருக்கார். ஐ ஷுட் ஹாவ் the knowledge of meditation and everyday பண்ணணும் அப்படின்னு ஒரு கமிட்டடா நான் இருக்கேன். 10 மணி ஆனா நான் உட்கார்ந்துடுவேன். I want nothing, I do nothing, I am nothing. இந்த 3 பிரின்சிபல் எழுதி ஓட்டுண்டு இந்த 20 minutes I am not going to get disturbed. இந்த 20 நிமிஷம் நான் வேற எதுவும் எனக்கு வேணாம். எவன் பெல் அடிச்சாலும் அடிச்சுன்னு போட்டு நான் எழுந்திருக்க மாட்டேன். சரியா? நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், எனக்கு ஒண்ணு வேணும், நான் ஒண்ணுமே இல்லாதவன், நான் இப்போது என்னுடன் ஆழ்ந்து இருக்க போகிறேன் அப்படின்ற அந்த உறுதி. சோ இந்த உறுதியும் அந்த நோகவும் சத்துவம் ரஜஸ் தமஸ்ல எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அடுத்த 6 ஸ்லோகங்கள். 30வது ஸ்லோகம் 29ல என்ன சொல்லியிருக்குன்னா, அறிவுடையவனும் மன உறுதியுடனும் ஆகிய மூவகை வேற்றுமை குணங்களை அதற்கேற்ப பாகுபடுத்தி பாக்கி இல்லாமல் பகர்கிறேன் கேள் தனஞ்சயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதையுமே வீட்டுல கிளீனா சொல்றாரு பகவான். அடுத்தது புத்தி, அதாவது புத்தி, சத்துவ புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த செயலை பற்றிய முழு அறிவு இருக்கணும். இப்ப மெடிடேஷன் எடுத்துக்கலாம், திருப்பி அந்த பிரியாணிக்கு போக வேண்டாம். சரியா? மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு செயலை நான் செய்ய போறேன். இதுக்கு எனக்கு புத்தி வேணும். ஐ ஷுட் ஹவ் லேர்ன்ட் மெடிடேஷன். செயலை பற்றிய முழு அறிவு, அது எனக்கு பிரவர்த்தி பிரவர்த்தி நிவர்த்தி நம்ம 2வது சாப்டர்லயும் பார்த்துட்டோம் இல்லையா? மேற்படி வாழ்க்கைக்கு நான் என்ன ஆத்ம ஞானத்துல எடுத்துன்னு போறது நிவர்த்தி தத்துவம், இந்த இகலோக வாழ்க்கைக்கு வேண்டிய அறிவு கொடுக்கறது பிரவர்த்தி தத்துவம். சோ என்னுடைய அறிவு, இந்த செயலை பற்றி என்னுடைய முழு அறிவு எனக்கு இருக்கா? இருக்கு. நான் இது எது பிரவர்த்தி மார்க்கத்துக்கா நிவர்த்தி மார்க்கத்துக்கா எனக்கு தெரியுமா? தெரியும். இதனால பந்தமும் மோட்சமும் எப்பேற்பட்டது, எது பந்தப்படுத்தும், எது எனக்கு விடுதலையை கொடுக்கும் அப்படின்ற அறிவு இருக்கா? இருக்கு. இந்த மாதிரியான அறிவு, அதாவது செயலை பற்றிய முழு அறிவு, அது பிரவர்த்திக்கானதா நிவர்த்திக்கானதா என்று தெரிஞ்சது, இந்த செயல் என்னை பந்தப்படுத்துமா எனக்கு விடுதலை தருமா எப்படின்ற ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் இருந்தா அந்த அறிவு சாத்வீகமான அறிவு. அடுத்தது இது தர்மம், இது நான் இந்த வேலை செஞ்சானா இது தர்மமா தர்மம் இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் மெடிடேஷன் செய்ய உட்கார்ந்துட்டேன், அவன் எவனோ ஒருத்தன் பெல் அடிச்சுட்டு இருக்கான், அவன் பாவம் இல்லையா? அது எதனா தபால்காரனா இருக்க போறது, அவன் ஒருவேளை கொரியர் வந்திருக்கும், அவன் பாவம் என்கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டாமா? இப்போ எனக்கு எழுந்து போய் பெல்ல கதவு திறக்கணுமா இல்ல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணணுமா? எது ரைட்டு எது தப்பு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். எது ரைட்டு எது தப்புன்னு அவங்கவுங்கள பொறுத்தது, அது வேற விஷயம், அதை பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணல. இவனுக்கு கன்ஃபியூஷன்,
நான் போய் கதவை திறக்கணுமா இல்ல மெடிடேஷன் பண்ணுமா? சோ எது தர்மம் எது அதர்மம், எது செய்யக்கூடியது எது இப்ப செய்ய வேண்டியது இல்ல அப்படின்ற ஒரு குழப்பமான அறிவு இருந்தா அது வந்து ரஜசிக் அறிவு. தாமசிக் அறிவு எப்படின்னா அவன் தர்மத்தை அதர்மங்கிறான், அதர்மத்தை தர்மங்கிறான். இப்போ ஒருத்தனை போய் கொல்லுறது அப்படின்றது அதர்மம்னா இல்ல, அவன் என்ன அடிச்சான், என் வீட்டுல வந்து அவன் திருடுனா அவன் நான் போய் கொல்லுவேன். சோ எது தர்மம், இது தர்மமா தர்மம் கிடையாது, நான் பண்ற தர்மம் தான், அவனை போய் கொல்றதுன்றது என்னுடைய தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்தை அதர்மமாவும் அதர்மத்தை தர்மமாவும் புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு வந்து தர்மம் அதர்மத்தை பத்தி குழப்பம்தான் ரஜசிக்கு. இவனுக்கு குழப்பமே கிடையாது, இதுதான் தர்மம் அதுதான் அதர்மம் அப்படின்னு மாறாவே அவன் புரிஞ்சுட்டு இருக்க புத்தி வந்து தமசிக் புத்தி. சோ 30, 31, 32 படிச்சிடலாம். பிரவருத்தி அது படிச்சிருச்சு. சோ 31வது தர்மத்தையும் அதர்மத்தையும் தகுந்த காரியத்தையும் தகாத காரியத்தையும் தவறாக எந்த புத்தி அறிகிறதோ அது ராஜசமானது. அடுத்தது தாமசமான அஞ்ஞான இருளால் மூட பெற்ற எந்த அறிவானது அதர்மத்தை தர்மமாகவும் பொருள்களை எல்லாம் விபரீதமாகவும் நினைக்கிறதோ அது தாமசமான அறிவு அப்படின்னு சொல்லி சொல்லுது. சோ இப்ப புத்தி சத்துவம் ரஜஸ் தமஸ் பார்த்தாச்சு. இந்த செயல் செய்யறதுக்கு எனக்கு ஒரு மன உறுதி வேணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? என்னுடைய உறுதி எதனாலும் 10 மணி ஆச்சுன்னா நான் உட்கார்ந்துடுவேன், நான் வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து மெடிடேஷன் செய்வேன்றதுல நான் உறுதியா இருக்கேன். இந்த உறுதியை நான் கிரியா செய்யாம இருக்க மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் 17 வருஷமா ஒரு நாள் விடாம நான் கிரியா செய்யறேன், இத நான் விடவே மாட்டேன். இது நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கல நானு, ஆனா இது செய்யணும் அப்படின்றது நான் குருஜிக்கு நான் கொடுத்த ப்ராமிஸ், அதுல நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உறுதி வந்து சாத்வீகமானது. யோகத்தால் பிறழாத மனம் இந்திரியங்களை காக்கும் உறுதி. இப்ப நான் டிசைட் பண்ணிட்டேன்ல, இன்னைக்கு வந்து முதுகு ரொம்ப வலிக்குது, இன்னைக்கு ஒரு நாள் பண்ணாட்டேன், நோ, திஸ் பாடி இஸ் அண்டர் மை கண்ட்ரோல், ஐ வில் நெவர் கிவ் அப். இன்னைக்கு ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்கு, இன்னைக்கு நிறைய பேர், நோ, ஐ வில் டூ திஸ். திஸ் இஸ் ஹவ் we are all doing, I am doing it, right? சோ இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு காரியத்துல உறுதியா கிரியா செய்யாம நான் இருக்க மாட்டேன். உடம்பு வலிக்குதா, பரவாயில்ல, குருஜி வந்து இந்த கிரியா செஞ்சாதான் உடம்பு வலி போகும்னு சொல்லி இருக்காரு, கிரியா செஞ்சாதான் என்னோட கர்மம் குறையன்னு சொல்லி இருக்காரு. ஐ ஹாவ் complete 100% faith in it, so I will do it, come what may. எங்க அண்ணா இருக்காரு, அவர் வந்து துபாயில வேலை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஆயில் ரிக்குக்கு போறதுக்கு கடலுக்குள்ள போனோம். அதுக்கு அவர் இடத்துல இருந்து பஸ்ல ரொம்ப தூரம் போனோம். அந்த பஸ்ல போகும்போது அந்த டைம் தான் இருக்கு, இல்லைன்னா வேற டைம் கிடையாது. அவர் காலையில 5 மணிக்கு இந்த பஸ் பிடிச்சாதான் 10 மணிக்கு அந்த ஆயில் ரிக்குக்கு போக முடியும். சோ எப்ப கிரியா பண்றது? He was doing this kriya in the bus itself. பஸ் சீட்லயே, அந்த ஊர்ல எல்லாம் பஸ் அலங்காம போகும், தொப்புன்னு விழ மாட்டோம். அங்க பஸ்லயே அவர் வந்து வஜ்ராசனத்துல உட்கார்ந்து 12 வருஷம் கிரியா பண்ண. அவர் எப்ப கத்துட்டாரோ அப்பத்துல இருந்து துபாயில இருந்து வர மட்டும் அவர் கிரியா பண்ணியிருக்கார், இன்னைக்கும் பண்றார். நெவர் he missed it. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு உறுதி இருக்கிறது வந்து அந்த திருதி அப்படி சொல்லுவோம், அது வந்து சாத்விகமானது. சோ இந்த ரஜசிக்கான திருதி எப்படி இருக்கும் அப்படின்னா, தர்ம அர்த்த காமம் பொருள்களுக்காக அது தரக்கூடிய ஒரு இன்பத்துக்காக அந்த உந்துதலில் அதற்கு ஒரு பற்றுடன் அவன் அதுல உறுதியா இருப்பான். எப்படின்னா, இப்ப வந்து இந்த கார் வாங்குறதே வச்சுன்னா, நான் போய் கார் வாங்குறது நான் ஹேவ் டிசைடட், சோ ஐ வில் டூ எவ்ரிதிங் ஃபார் தட். ஏன்னா இது வந்து தர்மமானது தான் நான் வாங்குறேன், என்னோட காசுல தான் வாங்குறேன், நான் கடனை வாங்குறேனோ பேங்க்ல லோன் எடுக்கிறேன் எதுவோ பண்றேன்,
dharmam. So the way I am procuring the money for this is according to dharma. இது என்னோட வாழ்க்கை வசதிகளை பெருக்கிறதுக்காக it is according to artha purushartha. And then இது என்னோட ஆசை, என் குழந்தைகள் எல்லாம் கார்ல கூட்டின்னு போகணுன்றது என்னோட ஆசை, காம புருஷார்த்தம். சோ தர்ம அர்த்த காம புருஷார்த்தங்களுக்காக உறுதியாக தான் எடுத்துக்கொண்ட காரியத்தில் பற்றுடன் செயல்படுவது ரஜசிகர். புரியுதுங்களா? அடுத்தது இவன் கிரியா பண்ண மாட்டான். யாரு? தாமசிக். இன்னைக்கு எனக்கு எவ்வளவு தூக்கம் வருது ராத்திரி, நான் 12 மணி மட்டும் வேலை செஞ்சேனாக்கும், இப்ப எப்படி செய்ய முடியும் அப்படின்னு யூ ரெலிங்க்விஷ், கிரியா பண்றத விட்டுடுற. இந்த எல்லாரும் சொல்றாங்க கிரியா பண்ணு, இதனால என்ன லாபம் வரப்போறது? சோ அந்த லாபத்துல அது வரும் புண்ணியம் நல்லது அப்படின்றதுல அவனுக்கு குழப்பம், அதுல அவன் மனசு கலங்கின்னு இருக்கான். இதுக்கு வஜ்ராசனத்துல உட்காந்து என் கால் முட்டி தேஞ்சு போறது, என்னால இந்த வலிய பொறுத்துட்டு என்னால செய்ய முடியாது. சோ உடம்பு சுகத்துக்காக தன் எடுத்துக்கொண்ட காரியத்தில் உறுதியாக இல்லாமல் இருக்குது. இந்த உறுதின்றது இட் இஸ் வெரி ஷேக்கி. ஏன்னா இந்த உடம்பு வலிச்சா நான் செய்ய மாட்டேன், தலை சுத்துனா செய்ய மாட்டேன், பசி எடுக்கும் போது செய்ய முதல்ல தின்னுட்டு அப்புறமா தான் செய்வேன் அப்படின்ற அந்த உறுதி இந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்டதுக்காக அவனுடைய ஒரு சோம்பேறித்தனத்துக்காக அந்த பேஸ் அதெல்லாம் தாக்கும் போது அவனுடைய உறுதி ஆட்டம் கண்டுடுது. அந்த மாதிரி உறுதி தாமசிக்கான உறுதி. சரிங்களா? இப்ப 33, 34, 35 படிக்கலாம். யோகத்தை கொண்டு பிறழாத எந்த உறுதியால் மனம், பிராணன், இந்திரியங்களின் செயல்களை ஒருவன் காக்கின்றானோ அந்த உறுதி சாத்வீகமானது. மற்ற எந்த உறுதியால் அறம்பொருள் இன்பங்களை ஒருவன் காக்கின்றானோ, பற்றுதலால் பயனை விரும்பி இருக்கின்றானோ அந்த உறுதியானது ராஜசமானது. அடுத்தது தூக்கத்தையும் அச்சத்தையும் துயரத்தையும் மனக்கலக்கத்தையும் செருக்கையும் விடாது பிடிக்கும். இவன் இவனும் உறுதியா பிடிச்சுட்டு இருக்கான். நான் தூங்கணும். சோ தூக்கத்துக்கு தான் முதல் ப்ரெஃபரன்ஸே தவிர கிரியாக்கு கிடையாது. இத செஞ்சா எனக்கு கால்வரி வரும், நான் செய்ய மாட்டேன், எனக்கு பயம், நான் பண்ண மாட்டேன், அதுல அவன் உறுதியா இருக்கான். சோ இந்த மாதிரி உறுதி தாமசிக் நேச்சரா உயிர்கனோட உறுதியாகுது அப்படின்னு சொல்லிட்டு 35. இப்போ இந்த செயல்லாம் செயலுக்கு செயல் செய்ய வேண்டிய ஞானம் அது பார்த்தோம், அந்த செயல் எப்பேற்பட்டது அது பார்த்தோம், செய்யக்கூடியவனோட குணங்களை பார்த்தோம், அதுல அவனோட அறிவானது எப்பேற்பட்டதுன்னு பார்த்துட்டோம், அவனோட உறுதியானது சத்துவ ரஜஸ் தமசும் பார்த்தாச்சு. சரி, இதெல்லாம் எதுக்கு? ஒரு செயலை செய்யறான். அந்த செயல் அவனுக்கு இன்பம் தரக்கூடியதா இல்லாட்டா அவன் ஏன் செய்ய போறான்? சோ இந்த செயலால இந்த சத்துவகுணத்து சத்துவ ஞானம் சத்துவ கர்மம் எல்லாம் செஞ்சு இருக்கக்கூடிய சாத்வீகமானவனோட நல்ல புத்தியும் அந்த உறுதியோட ஒரு செயலை செய்யறான். அந்த செயலால அவனுக்கு இன்பம் கிடைக்கும். இவனுக்கும் அவன் செய்யற செயல் இன்பம் தான் கிடைக்கும். ஆனா இந்த இன்பம் சத்துவமானது, அவனுக்கு வர இன்பம் ரஜசிக்கானது, இவனுக்கு வர இன்பம் துன்பமயமானது. சோ இதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகத்தையும் 3 விதமாக பிரிக்கிறார்கள். 36வது, ஒருவன் எந்த சுகத்தை பயிற்சியால் துய்த்து துன்பத்தின் முடிவை அடைகிறானோ அந்த 3 வித பாகுபாட்டை இப்பொழுது என்னிடம் கீழ் பார்த்தா அப்படின்னு சொன்னாங்க. சோ ஒரு செயலை செய்யும் போது அதுல இப்ப நான் துன்பத்துல இருக்கேன், என்ன துன்ப எனக்கு கிரியா பண்ணாததுனால எனக்கு உடம்பு கொஞ்சம் பேஜாரா ஆயிடுச்சு, இது துன்பம். சரியா? இந்த துன்பத்திலிருந்து நான் சத்துவ குணத்தோட சத்துவ ஞானத்தோட சத்துவ கர்மாவை
மன உறுதியுடன் நான் செய்யும் போது என்னுடைய துன்பம் முடிவடையணும் இல்லையா? அந்த துன்பத்தின் முடிவில் 10 நாள் கிரியா செஞ்சோன்னு எல்லாம் சரியாயிடுச்சுடா அப்படின்னு எனக்கு அதுல ஒரு சுகமும் ஒரு இன்பமும் வரும் இல்லையா? அந்த இன்பம் எப்பேற்பட்டது, 3 வகையானது அப்படின்னு சொல்லிட்டு அத நம்ம பார்க்க போறோம். 37வது, எது முதலில் விஷம் போலவும் முடிவில் அமிர்தத்துக்கு ஒப்பானதுமாக இருக்கிறதோ அந்த சுகம் சாத்தியம். ரைட்டு. எனக்கு முதுகு வலியோட என்ன கிரியா செய்ய இவர் சொல்லிட்டாரு. செய்யும் போது ரொம்ப வலிக்கிறது, என்ன பண்றது? ஆனா செய்ய 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 என்னோட வலி குறைந்தது. அப்போ துன்பத்தில் ஆரம்பிச்ச உறுதியாக நான் செய்த அந்த செயலால் என்னுடைய துன்பம் முடிவுக்கு வந்தது. அப்போ எனக்கு எவ்வளவு சுகமா இருக்கும் இல்லையா? அனுபவிச்சுட்டு இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம், அனுபவத்தால நம்ம பேசிட்டு இருக்கோம். எதையும் இங்க சொன்னது எனக்கும் அதெல்லாம் சம்மந்தமே கிடையாது, நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன். நோ, இட் இஸ் மை ஃபெய்த், இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ், இட் இஸ் மை ஒர்க், இட் இஸ் மை திருப்தி. இது என்னுடைய அறிவு, இது பற்றிய ஞானம் என்னுடையது. இந்த கர்மம் என்னால் செய்யப்படுகிறது. புரியுதுங்களா? இந்த இப்ப நம்ம வர்டிகளா போயிட்டு இருக்கோம். சோ இதுல ஒரு வைராக்கியம், ஒரு தியாகமும் இருக்கு இல்லையா? எஸ், ஓகே, கம் வாட் மே ஐ வில் டு. குருஜாத் தானே சொல்றார், கம் வாட் மே யூ டு இட். அந்த வைராக்கியம் எப்பேற்பட்ட வைராகம்! இது திருப்தி. அந்த வைராகம் சத்விகமான திருப்தி. முதல்ல கஷ்டமா இருந்தாலும் ஐ டோன்ட் மைண்ட். ஏன்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கார் குருஜி, அடுத்த உனக்கு எண்டு உனக்கு நல்லா இருக்கும், நீ பண்ணு பண்ணு, கம் வாட்மே கம் வாட்மே சொல்லியிருக்காரு. அது என் மண்டையில ஏறி இருக்கு. அது எனக்கு ஒரு உறுதியை கொடுத்திருக்கு. அதனால கஷ்டமா இருந்தாலும் நான் செய்வேன். செஞ்சு முடிக்கும் போது எனக்கு வர சுகம் பரமானந்தமானது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அது ஆத்மநிஷ்டையில் இருக்கும் போது கூட அப்படிதான். தியானம் பண்ணா கூட அப்படிதான். நான் ஒரு கிரியான்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன். யூ கேன் டேக் எனி எக்ஸாம்பிள் ஃபார் தட். சரி, இப்ப ராஜசிகாந்த் எப்படி இருக்கும் அப்படின்னா, புலன்கள் புலன்களில் பொருந்துவதால் முதலில் அமிர்தம். இந்த பொறி புலன்களில் பொருவது அப்படின்னா என்னன்னா, என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ், they go behind the sense object. ஃபார் எக்ஸாம்பிள், என் நாக்குல மனசுல உறுதியா வந்தாச்சு, குலோப் ஜாமுன் நான் இப்படி சாப்பிட்டு தான் ஆகணும், அதுல நான் உறுதியா இருக்கேன். எனக்கு குலோப் ஜாமுனை பத்திய அறிவு இருக்கு, அதை எங்க போய் வாங்கணும் அப்படின்ற அந்த செயல் இருக்கு. நான் போவேன், எழுந்துட்டு பஸ் எடுத்துட்டு கீழே போய் கிராண்ட் ஸ்நாக்ஸுக்கு போவேன். சோ அந்த செயல் கர்ம திருப்பட்டி. அப்புறமா அந்த குலோப் ஜாமுன் சாப்பிட்ட எப்படி இருக்குன்னு தெரியுமா, அந்த ஞான திருப்பட்டி. சோ இந்த கர்த்தா இந்த 6ம் செஞ்சு என்ன அந்த கர்மத்துல தூண்டி விட்டு, என்னுடைய நாக்கு தான் பிரதானமா இருக்கு இப்போ இல்லையா? அதனால அந்த ருசியின் பின்னால ஓடுது மனசு. சரி, அப்ப குலோப் ஜாமுன் சாப்பிட்டா என்னோட அந்த தின்னணும்ன்ற அந்த துன்பம் போய் ஒரு இன்பம் வரணும். அப்ப எப்ப வரும் அது? ஒரு குலோப் ஜாமுன் தின்னா வரும். எனக்கு நான் வாங்கினதுல 10 குலோப் ஜாமுன் நானே தின்னா சூப்பரான இன்பம், என்ஜாய்மெண்ட். மறுநாள் பேதி புடுங்க எடுக்கிறது. சோ முதலில் அது சுகத்தை தருது. பொறிகள் புலனில் பொருந்துவதால் முதலில் அமிர்தம் போட்டு இருந்தது. அப்பா, இவர் வரத்துக்குள்ள ஒரு 5 குலோப் ஜாமுன் முழுங்கிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வேற. முடிவில் விஷம் போன்றதாக இருக்கக்கூடிய சுகம் ராஜசிக் சுகம். புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் கஷ்டம், அப்புறமா அது எண்டு சுகமா முடியறது தாமசிக். முதல்ல சுகம் போல இருந்து முடிவில் அது துன்பத்தை கொடுக்கக்கூடியது ராஜசிக். இந்த 3வது என்ன பண்றான் பார்க்கலாம். துவக்கத்திலும் முடிவிலும் தன்னை மயக்குவதும் தூக்கம், சோம்பல்,
தடுமாற்றத்தினின்று பிறப்பதும் ஆகிய சுகம் தாமசம் என்று வரைக்கும். இப்ப நான் துவக்கத்திலயும் துன்பம். ஏன் நீ வந்து கிரியா பண்ண சொன்னோ இல்லையோ, நீ பண்ணல, பண்ணாததால உனக்கு ஒரு கில்ட் வேற. ஆனா நான் தூங்கிட்டேன், புரியுதுங்களா? சோ இங்க தூக்கத்திலயும் அவன் என்ஜாய் பண்ணல. ஜெய்ஷித் திட்டுவா ஜெய்ஷித் திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கான். இவ சொல்லிட்டு 5 நாள் காலையில தூங்காத, 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து நீ கிரியா பண்ணணும், என் மேல ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு வேற என் மேல வேற ப்ராமிஸ் வாங்கிட்ட. நீ கிரியா பண்ணலன்னா என் மேல நீ சத்தியம் பண்ணிக்க. அதுக்கு அவளுக்கு பயம் வேற. ஐயோ ஜெய்யு தலையில அடிச்சு நம்ம கிரியா பண்ண அவனுக்கு தானே ஆயிட்டான முதல்ல நொந்து போனோல அப்படின்னு இருக்கா. அப்ப சத்துக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது? சரி அவளுக்காக நான் கிரியா பண்ணேன். ஆனா எனக்கு தூக்கம் வருது, என்னால 5 மணிக்கு எழுந்திருக்க முடியல. சோ இத வந்து கலக்கம். இதுவா ரைட்டா? அவன் தான் முதலே. இப்ப வந்து நீங்க அந்த தர்மத்தை அங்க போனா கூட நம்ம வட்டிகளா மேல போனா இவனுக்கு குழப்பம் தானே. எது ரைட்டு எது தப்பு, எது ஞானம் எது அஞ்ஞானம், எது தர்மம் அது எது அதர்மம்னு அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். சோ அந்த கன்ஃபியூஷன்ல நான் கொடுத்த ப்ராமிஸ் முக்கியமா, எனக்கு வர தூக்கம் முக்கியமா, அதுலயே ஒரு கலக்கம். சரி கடைசியில என்னடா இது ஒண்ணு ஒருத்தி வேற பேச்ச வாங்கிட்டா இதுக்காக செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிண்டே தூங்கி போயிட்டு நடக்குது இல்லையா இதெல்லாம். சோ இந்த மாதிரி சோம்பல். சரி ஒரு நாள் செய்யல, இன்னைக்கு அவளுக்கு சொல்ல வேணாம், ஜெய்ஷிக்கு சொல்ல வேணாம். செஞ்சியான்னு கேட்டா செஞ்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ஸ்கூல்ல 36 பேரை நான் வந்து கிரியா பண்ண வச்சிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் தினம் கிரியா பண்ணணும்னு சொல்லிருக்கேன். காலையில நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஓடி ஓடி போவோம், நின்று பேசுறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. அங்க போய் விரல வச்ச உடனே ஒரு நிமிஷம் லேட்டானா அவன் 1/2 நாள் சம்பளம் கட் பண்ணிடுவான். ஆனாலும் ஓடி போய் எல்லாம் கையை இப்படி ரெடியா வச்சுட்டு ஓடி போய் அதை வந்து நம்ம அங்க அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணும். அப்படி போகும்போது நீ கிரியா பண்ணியானா மூஞ்சில குத்திட்டு போவான். அதனால என்ன பண்ணுவாங்க, இடது கையில இப்படி காட்டிட்டு போனா அவன் கிரியா பண்ணான், இப்படி பண்ணானா அவன் கிரியா பண்ணல. சோ திஸ் வாஸ் த ஹேபிட் இன் மை ஸ்கூல். அந்த எல்லாரும் என் ஜெய்ஷிய பார்த்தோன்னே இப்படி கையை காட்டிட்டு போனா வெரி குட் இவன் கிரியா பண்ணிருக்கா அப்படின்னா இன்னைக்கு ஏதோ கஷ்டம் போல இருக்கும் அவன் பண்ணல போல. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணா, இவ எதிர வந்தாதான் நான் கைய காட்டணும், இவளை பார்க்காமலே ஓடி போயிடலாம் அப்படின்னு பீப்புள் ஸ்டார்டட் அவாய்டிங் மீ. அந்த மாதிரி வந்து ஒரு குழப்பம் இருக்கிறது வந்து தாமசிக் குழப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ நம்ம இப்ப என்ன பார்த்தோம், சுகத்தையும் பார்த்தாச்சு. இது இப்ப என்ன பார்த்தோம், நம்ம எல்லா 6 விஷயங்கள்லயும் சத்துவம் ரஜஸ் தமசு அப்படின்னு 18 விஷயங்களை வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு புரிஞ்சுட்டு இருக்கோம். சரி இதெல்லாம் என்ன பண்ணணும், எப்பவுமே நம்ம தமசில இருந்து ரஜசிக்கு வரணும், ரஜசிக்ல இருந்து சத்துவத்துக்கு வரணும். சத்துவத்துக்கு மீறி நம்ம குணாதீதன் வேற குணத்திரைய விபாக யோகத்துல நம்ம பார்த்துட்டோம். எப்படி அது நம்ம நல்லா பார்த்தா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நம்ம சத்துவத்தையும் மீறி போகணும், ரஜசத்தையும் மீறி போகணும். சோ இந்த முக்குணங்களை தாண்டி குணாதீதனாக போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா கிருஷ்ணரே என்ன சொல்றாருன்னா, இந்த குணங்கள்ல இருந்து தப்பிச்சவன் யாவனும் கிடையாது, தேவர்கள் கூட இதுல மாட்டிண்டு முடிக்கிறவங்கதான். இயற்கை நின்று உதித்த இம்முக்குணங்களிலிருந்து விடுதலை அடைந்த உயிர் மண்ணுலகில் அல்லது விண்ணுலகில் வானவர்க்குள்ளும் இல்லை. அப்ப ஏன்பா நானும் அப்படியே இருந்துட்டு போறோம் போ அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த குணாதீதனா போறது என்பது ரொம்ப கஷ்டம். சோ இந்த பிரகிருதி மயமான இந்த உலகத்துல முக்குணமயமான இந்த உடம்பையும் இந்த மனதையும் இந்த ஞானத்தையும் வச்சுண்டு நம்ம வாழ்க்கையும் வரணும், காமிய கர்மங்களும் செய்யணும். காமிய கர்மங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரஜஸ்ல இருந்து சத்துவம், இப்படி நாம் மேல வேற போனோம். எவ்வளவு கஷ்டமான வேலை பாருங்க. இத செஞ்சு நம்ம மேல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 40 ஸ்லோகங்கள்ல பகவான் முதல்ல சொன்னதை எல்லாத்தையும் சம்மப்படி நமக்கு கொடுத்திருக்காரு. அடுத்தது இன்னும் வேற விஷயம், அத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஜெய குருதேவ். ஸ்டாப் ஆகல, ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகல.